செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே சிறப்பான நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். பொதுவாக அழகாக இருப்பது என்பது எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு விடயம். அழகாக இருக்க யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? மயில் ஆடுவது அழகு, குயில் பாடுவது அழகு, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வகையான அழகினை நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான அழகு இருப்பது போல மனிதர்களாகிய நாங்கள் எங்களுக்கு இறைவன் கொடுத்த இந்த இயற்கை அழகினை பாதுகாப்பதும் அதனை மெருகூட்டிக் கொள்வதும் அதே போல நவீன இந்த விஞ்ஞான யுகத்திலே அவற்றை நாங்கள் எப்படி இரட்டிப்பாக புது பொலிவோடு நாங்கள் மாற்றி அமைப்பது, எப்படி அந்த புதுப்பொழிவை தொடர்ச்சியாக கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கலாம். ஆகவே அவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுதே நாங்கள் 10ஓடு 1 11 இல்லாமல் 10லே 1, அதுவும் முத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் அதிகமாக பார்ப்போம் சில நடிகர்களை வயது முதிர்ந்த காலங்களிலும் அவர்கள் எப்படி அன்றைய நாட்களிலே திரையில் தோன்றினார்களோ அதே போல இருப்பார்கள். அது நீங்கள் மேக்கப் என்ற ஒரு விடயத்தை மாத்திரம், ஒப்பனை என்கின்ற விடயத்தையும் தாண்டி அவர்கள் ஒப்பனை இல்லாமலே அவர்கள் அழகாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இந்த நடிகர்கள் மாத்திரமல்ல, சில நட்சத்திரங்கள் நாங்கள் பார்த்திருப்போம், முன்னணி நட்சத்திரங்கள். இவர்கள் வயது முதிர்ந்த காலத்திலுமே ஒரு புது பொலிவோடு இருப்பதை நாங்கள் பார்ப்போம். இது எப்படி என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு அநேகமாக இருக்கலாம். அதுக்கான பதில் தர இப்பொழுது நம்முடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதி ஆயத்தமாக இருக்கின்றார். உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், இந்த துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட ஒருவர், விசேடமாக இந்த அழகுக்கலை இந்த துறையிலே இந்த மருத்துவ ரீதியான ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒருவர். விசேடமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜீத் அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் டாக்டர். நாங்கள் பொதுவாக ஆசைப்படுற விஷயம்தான் எப்போவுமே அழகாக இருக்கணும், அழகினும் மெருகூட்டப்பட்டிருக்கணும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? ஆமாம். எப்படி இருக்கலாம் டாக்டர்? இது இந்த அழகு என்பது நம்ம ஒரு வழக்கமான ஒரு வசனம் ஒன்று இருக்கு. அந்த உங்களோட இதயம் இவ்வாறு இருக்குதோ அதுமாரி தான் நீங்களோட முகம் அமையும்ன்ற மாதிரி வசனங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விடயத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அந்த சிலர் நல்ல வயது போயும் சில நடிகைகள் எல்லாம் பார்த்த உடனே சில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்தா அவங்க மிக பியூட்டியாக இருப்பாங்க நல்ல வயது போன காலத்திலேயும். சில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க மிக அழகாக இருப்பாங்க, சில அமைச்சர் ரொம்ப சில அமைச்சர் நேற்று நிறைய பேர் நேற்று ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க இருக்காங்க. அவங்களோட பேர் எல்லாமே சொல்லல, நீங்கள் என்ன சொன்னது தான் இருக்கு. மற்றது சிலர் கிட்டடியில் ஒரு பிரபல்யமான கல்யாணம் ஒன்று நடந்தது இந்தியாவில், பெரிய அம்பானி வைஃப். அதில் தோன்றிய அவங்களோட வைஃப் ஆக்கள் எல்லாம் நல்ல வயது, அவங்களோட அந்த வயதை விடையும் மிக இளைய தோற்றத்தோடு இருக்காங்க. ஆனால் பெரிய மேக்கப்பும் அதில் இல்லை அவங்க வர இதுகள் எல்லாம். சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அதில் ரகசியம் என்னென்னு சொன்னால், சில வகையான விஷயங்களை நாங்கள் உபதேசம் கொடுக்குறோம். எங்களோட அட்வைசஸ் அநேகமாக உலகம் முழுக்கையும் இருக்கிற எல்லாம் இந்த பியூட்டியோடு சம்மந்தப்பட்ட கன்சல்டன்ஸ். இது ஒரு புதிய துறை உண்டு. இந்த துறை என்றதுன்னா ஈஸ்தெட்டிக் மெடிசின்னு சொல்கிறேன், அழகியல் மருத்துவம்னு சொல்கிறேன். மற்றது இதில் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அதுக்குள்ள வேறு விஷய நிபுணத்துவம் போடுறணும், இதில் எல்லாம் நிறைய விடயங்கள் இருக்குது. அதில் ஒன்று நான் சொல்கிறேன் எப்படி என்றால், நீங்கள் உண்ற உணவு மிக மிக முக்கியமானது, அதில் கவனித்து கொள்ளணும். ஏனென்றால் நாங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் 6 வகை உணவுன்ற ஒரு விடயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். 6 வகை உணவுண்டா எல்லாம் இருக்கணும் நீங்கள் சாப்பிட்டுன்னு. அதில் நம்ம நாட்டில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பொதுவாக வேலைக்கு போகிறதால ஃபாஸ்ட் ஃபுட்ஸுகள் சும்மா ஒரு பன்சண்டை தின்ற இடையில ஒரு பிளேன் ரெண்டு அடிக்கிற இது உங்களோட நாசமாகி போட்டுரும். உங்களோட முகத்தையும் உங்களோட உடம்பை உங்களோட சுகாதார ரீதியாக உங்களோட இதாகிடும். அதை விட நீங்கள் அதை தின்னாமலே இருக்கிற மிக மிக நல்லது. அடுத்தது என்ன செய்கிறேன்னா, காலையில் கார்போஹைட்ரேட் சாப்பாடுகள் நிறைய 5 தோசை 4 இது டக்டக்கனை தின்று, சோறு ஒரு தொகை, கரையில் 2 திண்டு, இது உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும் உணவில். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இன்னும் ஒரு முக்கியமானது, நான் உணவு பழக்கம் பண்ணக்கொள்ள எல்லோரும் யோசிக்கிறோம், ஐயோ வெரி எக்ஸ்பென்சிவா அப்படின்ட்டு. ஐயோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் விட அரைவாசி விலைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். அதை பற்றி நான் கொஞ்சம் லேசாக டச் பண்ணிட்டு போகிறேன். அடுத்தது காலையில் எழுப்பினோடனே முதலாவது நீங்கள் தண்ணி குடிக்க பழகுங்க. குறைஞ்சது 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் தூங்கி எழுப்பினோடனே இந்த பாடியில் போதுமான அளவு தண்ணி காண அந்த பாடி ஒர்க் பண்ணுறதுக்கு.
நீங்கள் எடுத்த உடனே சிம்பிளாக அந்த தண்ணி சுடு தண்ணியை குடிங்கன்னே ஊர்பாட்டை கேள்வி வைப்பாங்க, இது சுட்ட தண்ணியா சுடாத தண்ணியா அப்படி இப்படி அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு அந்த கிடைக்கிற தண்ணி தொடர்றது சுட்ட வளமா சுடாத வளமாடு. இது நீங்கள் நீங்கள் திடீர்னு 2 கிளாஸ் தண்ணியை குடிங்க காலையில், அது உங்களோட பாடிக்கு மிகவும் நல்ல மீறலிப்பாகும், தோல் எல்லாம் நல்ல அழகாக வருவார். அது ஒரு விஷயம். அது பிறகு கூடுதலாக உங்களோட உணவில் நீங்கள் பழக்கங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அநேகமாக வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாத்துலேயும் அநேகமாக 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாட்டில் சொல்கிறது காலையில் நீங்கள் சாப்பிட்றது எப்படி சாப்பிடணுமெண்டா ஒரு ராசா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். கிங் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்கிறதுக்கு தான். இப்போ இரவைக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மிச்சம் குறைஞ்சதாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்காக சாப்பிடாம தூங்க வேணாம். கொஞ்சம் யூ ஹேவ் டு டேக் ஒரு குறைஞ்ச லெவலில். இப்போ காலையில் சாப்பிட்ற சாப்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெரி சீப்பஸ்ட் லேஸானது, நிறைய மரக்கறி வகைகள் இல வகைகள் எல்லாம் இருக்குது. அந்த மீனுங்க டைமண்ட் ஐயோ நான் சொல்கிறது நீங்கள் கேட்டீங்கள்லண்டா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இதை செய்து நீங்கள் அதிலேயே சாப்பிட்டு உடனே ஓடிடலாம். இப்போ உதாரணமாக கடலை வகைகள் இருக்குது. கடலையில் ஒரு கடலை எடுக்காங்க, ஒரு 2-3 வகையான கடலை எடுத்து நீங்கள் பாயில் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக குக்கரில் அதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரீஸ் பண்ணி. சரி, அடுத்தது இன்னும் ஒரு சாமான் உங்களோட வெஜிடபிள்ஸ் அது எடுக்கல கரெக்ட் இருக்குது, அதெல்லாம் செய்வி நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. மற்ற தக்காளி பழம் தங்கமான சாமான், அதில் ஒரு 2 வச்சுக்கோங்க. காலையில் எழுப்பி நீங்கள் இதில் எடுத்தீங்க, இதில் இருக்கிற கடலில் என்ன வச்சுக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் இருந்தால் நல்லம் அல்லது நல்லது பெட்டர். நாங்கள் இந்த இது இருக்கு ஜிஞ்சலி ஆயில் இருக்க மாட்டாது, ஜிஞ்சலி ஆயில் தான் நாங்கள் நல்லெண்ணெய் நல்லது, அல்லது ஆலிவ் ஆயில் இருக்க மாட்டோம் நல்ல, அல்லது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இவ்வகையான எண்ணெய்கள் நீங்கள் பாவிக்கணும். என் பேர் போட்டு டாக்டர் ரியாஸ் மஜீத் 2 போட்டு யூடியூப்பில் தேடினீங்களா அதில் நிறைய நான் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக, அதுக்கெல்லாம் தேடிக்கொள்ளுங்க. இந்த ஷார்ட் டைமில் எனக்கு எல்லாம் தரையில்லாமல் இருக்கிறதுக்கு வருந்துடும். மற்றது நீங்கள் அதை போட்டு வெஜிடபிள்ஸ் என்னக்குள்ள இலகுள்ள வகைகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இவ்வளோத்தையும் போட்டு நீங்கள் சாதாரணமாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்குள்ளே கொஞ்சம் உங்களோட உரப்புக்குரிய மிளகோ அல்லது கொச்சுக்காய் இந்த தூளோ அதுகளை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு அது ஒரு ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீங்கள் தோசை திண்ணையும் தேவையில்லை, இடியப்பம் திண்ணையும் தேவையில்லை, இதுவும் சொல்ல ஜஸ்ட் யூ கேன் மேக் இட் குயிக்லி, ஒரு 5 மினிட்ஸ்க்கு முடியும். என்ன சொன்னால் இதில் எனக்கு நல்ல பாண்டித்யம், என்னோட நான் யூஎஸில் மற்ற நாடுகளில் எல்லாம் இருந்து எனக்கு நல்ல அனுபவம் இருக்கிறதால ஒரு குயிக்காக எனக்கு தேவை. சாப்பாடு எடுத்து டக்குன்னு போட்டோம் பேக் பண்ண உடனே போகணும் பண்ணுற டைமில் ஐ டூ இட் நைஸ்லி. இது கூட ஒரு எக்கை ஒன்று சேர்த்துட்டிங்களா ஐயோ இவ்வளவும் சாமான் சேர்ந்துட்டு. சரி உங்களுக்கு மில்க் இருக்கா அவடத்த அம்மா ஐயோ இதை குடிச்சிட்டு போமான் அதையும் சேர்த்து குடிங்க. நீங்கள் கிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டீர்கள், யூ ஆர் அ கிங் நவ். ஏன்னா அதுக்கு 7 மணி நேரம் உண்டு இல்லை இந்த பழத்தையும் சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு வாழைப்பழமோ அல்ல பக்கத்தில் ஒரு பேப்போ இருந்தால் திஸ் இஸ் என்டையர்லி எவ்வளோ. இதுதான் நினைக்கிற செலிப்ரிட்டிஸ் நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் சாப்பிட்றது பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இந்த வேர்ல்டு தான். இது 5 ஸ்டாரில் நீங்கள் போய் எடுத்து இன்றைக்கு இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக தரமாண்டா யூ வில் டேக் பாருங்கள் ஆக்களை என்னத்தை செலக்ட் பண்ணுறாங்க, இதுதான் செலக்ட் பண்ணி சாப்பாடு. இதில் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாம் பாடியில் சேர்ந்துட்டு ஓகே. இது 2 சாமான் நான் தந்துட்டு. 3வது உங்களுக்கு தேவை தூக்கம், உங்களுக்கு கட்டாயம் தேவை. நம்ம ஆக்கள் விடிய குந்திட்டு டிவியை பார்க்குறது மாதிரி இது ஃபோனை தட்டிட்டு இருக்கணும். ஐயோ ஃபோனை ஒரு அளவுக்கு இதில் சொல்கிறாங்க அப்படின்னா தே கில் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதில் அதாவது உங்களை ஏழையாக்குவதற்குள்ள வழிவகைகள் என்ன அப்படின்ற ஒரு புக் கொண்டு இருக்கு நம்ம வச்சு, அதில் இதுவும் உண்டு. இதில் எப்படின்னா ஆக்கள் அஞ்சு போகிறேன் நான் இன்ஃபோ வச்சுக்க அப்படின்னா நான் ரிச் நான் நடக்கிறேன். ஐயோ அவன் அதில் வாங்கியிருப்பான், இந்த மாத சம்பளத்தில் அரைவாசியத்தில் போகும். இப்படி 3 வேலை செய்வாங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஓன்லி யூஸ் ஃபார் த இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன், அப்போ எனக்கு நீங்கள் ஏசுவேல் அங்கேருந்து நான் இதை யூஸ் பண்ண எப்படி, இதில் திடீரென்னு எனக்கு ஒரு ட்ரக்கை பற்றி வேணும், டக்குன்னு அடிப்பேன். இதில் ஒரு மருந்து இதில் டோசேஜ் எத்தனை மில்லிகிராம் அதை எனக்கு மறந்துருக்கேன், டக்குன்னு அடிப்பேன், அதை தேடுவேன், அதை பற்றி இதை எடுப்பேன். ஆகவே எனக்கு இது கடும் பிரயோசனம். மற்றது என் பேஷண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணி இல்லை நான் இதை பாவிச்சேன், என் முகத்தில் இப்படி வந்திருக்கு, இல்லை இப்படி இருக்குது, இதுக்கு என்ன செய்ய சார், இந்த க்ரீமை நீங்கள் தந்ததை போடவா நிப்பாட்டவா அப்படி கொஷன்ஸ். அப்போ நான் ஐ எம் கம்யூனிகேட்டிங் குயிக்லி. ஸோ எனக்கு இது இட்ஸ் யூத். இதை விட்டுட்டு காலையில் தொடக்கம் பின்னரும் வரையும் இப்படியா இவன் என்ன செஞ்சான் அவன் என்ன செஞ்சான் அது டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் திஸ். அதுலேயும் 12 மணி. ஏனென்றால் நான் நித்திரையண்டத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஏன்னா இதில் கூடுதலான டைம் நீங்கள் பாவிச்சா என்ன செய்ய மாட்டேன், இதிலிருந்து வர ரேடியேஷன் உங்களோட பிரெயினை குழப்பும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இந்த டாப்பிக்கை நீங்கள் இது ஒரே 24 மணி நேரம் காதுக்குள்ளே வச்சு காய்ச்சி 7 மணி மட்டுக்கும் இதிலிருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து காதை தள்ளி வச்சு இதை பேச பாருங்க.
அதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானதை வாங்குங்க, ஆக சீப்பானதை வாங்கணும். ஏன்னா இதில் ரேடியேஷன்ஸ் கூட பிரெயினை எஃபெக்ட் பண்ணும். இது ரெண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? அது ஒரு பாயிண்ட். மற்றது நித்திரை சாதாரணமாக ஒரு 8 மணித்தியால் நீங்கள் நித்திரை கொள்ளுங்க. ஏன் நாங்கள் சொல்கிறேன்டா, நாங்கள் நல்ல டீப்பாக நித்திரை கொள்கிற நேரத்தில் என்ன நடக்கும், எங்களோட பாடியில் ஹார்ட்டும் இந்த லங்ஸு மட்டும்தான் வேலை செய்யும். சுவாசம் நடக்கும், நல்ல ஹார்ட் மட்டும் பம்ப் பண்ணிக்கொண்டு லேசாக ஸ்லோவாக ரிப்பேர். அந்த டைமில் நாங்கள் வந்து ப்ரெஷர் ஒன்று பார்த்தோம்னா ப்ரெஷர்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும், பல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிளட் என்ன செய்ய மாட்டேன்னா எங்களோட ரிப்பேரிங் ஒர்க் எல்லாம் செய்யும். எங்களோட முகத்தில் இருக்கிற இதுகள் எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிற அந்த வேலையெல்லாம் செய்யும். இது நீங்கள் விடிய குந்திக்கிட்டு இருந்தீங்களா, இந்த வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா, இந்த பிளட் வந்து உங்களோட மூளைக்கு தான் போகுமே. நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் காலாற்றியல் கையாற்றியல் இருக்கல் அப்போ கண்ணு பார்க்குது, இதுகள் எல்லாத்துக்கும் தான் அந்த பிளட் யூஸ் பண்ணும். பிளட் வந்து அந்த ரிப்பேரிங் ஒர்க்குக்கு போகாது. அப்போ எப்பயும் உங்களோட முகம் வந்து ஒரு டென்ஸாக தான் இருக்கும். இதுதானே ஒரு ரகசியம். ஃபஸ்ட் அது தூக்கம். அடுத்தது தேர்ட் வந்து என்ன செய்கிறேன்டா, எப்பயும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கப்படாது. நீங்கள் வீட்டில் எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் ஆஃபீஸ்லேயே அந்த அவடத்தையே விட்டுட்டு வந்துருங்க. அந்த சப்ஜெக்டை விட்டுறாங்க, அள்ளி போகாங்க. அந்த பிரச்சனை அவடத்தையே விட்டுருங்க. மற்றது திரும்ப அவன் 1925ஆம் ஆண்டு எனக்கு ஏசி போட்டான், இவன் எனக்கு இப்படி செஞ்சான், அவன் அப்படி செஞ்சான் என்றது எல்லாத்தையும் மறந்துடுங்க. நேற்று என்பது இல்லை, பிறகு நாளைக்கும் இல்லை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருங்க சந்தோஷமாக. அதுதான் லைஃப். அதில் விஷயம் வந்து ஆகவே இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. மற்றது நீங்கள் நல்ல ரிலிஜன் இதுகளை பின்பற்ற ஒரு ஆக்கள், நல்ல தொழுகிற ரிலிஜன் இஸ் பர்சன், ஓகே, வெரி குட். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. அதில் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் பாரத்தை கொடுத்து போட்டு நீங்கள் தூக்க உங்களுக்கு யூ வாண்ட் சும்மா இடையில நீங்கள் முழிக்கப்படாது. யார் என்ன தான் போட்டாலும் எழும்பே படாது. அப்படியான டீப் டாப் ஸ்லீப் ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் ஒன்று வேணும். ஏனெண்டா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு பாடியில் கூட 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 என்ன நடக்குமெண்டா, உங்களோட கோர்ட்டிசோல்ன்ற ஹோமோன் ஒன்று இருக்குது பாடியில், அது கூடும். அது கூடினோட ஹார்ட் பிரச்சனை படுத்தும். அடுத்தது உங்களோட அழகையும் அது கெடுக்கும். அதுதானே அதில் இல்லை. அதாவது அதாகவே நாங்கள் சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இல்லை. ஒன்றுக்கு மேலாதா மியூசிக்கை கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏதாவது உங்களுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு கேட்டு அதை மறந்துடுங்க எல்லாத்தையும். யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுக்கு இயலாமல் இருந்தால் யூ டேக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு என்று எனக்கு இப்படி தான் டாக்டர், எனக்கு அறவே நித்திரை வரல, எனக்கு நித்திரை பெரிய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் தன்மண்டை குத்து, தேர் ஆர் லாட் ஆஃப் அந்த இதை சொல்லலாம் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் உண்டு. நான் சொல்ல வரல உங்களுக்கு டிப்ரெசிவ் இருக்குது, சைக்கியாட்ரிக் பிரச்சனை உங்களுக்கு இல்லை, டோன்ட் வரி. உங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இப்போ இல்லை மாடர்ன் வேர்ல்டில். ஸோ யூ கெட் ரீட் ஆஃப் திஸ். அதுவும் உங்களோட அழகாக சிஷனை கூட்டும். அடுத்து எல்லாத்தையும் நான் சொல்லி தந்துடுறேன். இவ்வளவு உங்களோட சாப்பாடு இதெல்லாம் சொல்லி தந்துடுறேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, உங்களோட பியூட்டி சம்மந்தமாக நான் வரேன் டிரெக்ட்லி. இந்த பியூட்டியில் எப்படின்னா நீங்கள் ரூட்டீன் ஒன்றை வச்சுக்கணும். உங்களுக்கு எடுக்கிறது எப்படின்னு சொன்னால், இவன் நல்ல டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இப்போ சொல்லி போடும், அதில் போடும், அந்த யூடியூப்பில் போடுவான், அந்த நடிகை இந்த சோப்பை பாவிக்க அப்படி இப்படின்ட்டு அவள் வாழ்க்கையில் அந்த சோப்பை தொட்டும் பார்த்துருக்க மாட்டான். அதுக்கு அவள் காசு கொடுத்த உடனே அவள் இதை தூக்கி காட்டுவாள். அவள் இந்த இந்த மலிவான ரோட்டில் கிடக்கிற சோப்பை எடுத்து காட்டி உனக்கு இவ்வளோ சலிதாரன் இதை போட வேண்டாம், சரி உங்களை வெள்ளையாக்குறதுக்கு நான் வெள்ளையான இதால் நடி சொல்லுன்னு சொன்னால் அவன் வேண்டிய நடிகம் காட்டி கேட்பான், அவனுக்கு சல்லியை கொடுத்தான். ஆகவே நீங்கள் இது இல்லையே மாறாதவங்க. நீங்கள் ஒரு நாள் எங்களோட தோல் வந்து ஒரு அசிடிக் தன்மையான, சும்மா தொட்டு பாருங்க, கிடக்க ஒரு புளிப்புத்தன்மை இருக்குது. ஆகவே அந்த இது காரமானது உங்களுக்கு தெரியும், பிஹெச் லெவல் வந்து கூட இதில் இந்த சோப்பில் வந்து அதில் பாவிக்கிறதுல. ஆகவே இந்த சோப்பை நீங்கள் போட்டோடனே அது டேமேஜ் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை, சும்மாவே நீங்கள் டேமேஜ் பண்ணும். ஆகவே நீங்கள் ஃபேஸுக்கு எப்பயும் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் போடணுங்க. நான் சொல்லல ஃபேஸ் வாஷ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆக்கள் என்ன செய்கிறாங்க, நாங்களும் எங்களோட இதில் ஆக்களுக்கு ஏற்ற போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் எங்களோட கிளினிக்கில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் எங்களோட பேஷண்ட்ஸுக்காக. அப்போ நாங்கள் அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சிலருக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கும், ஆயிலி ஸ்கின் இருக்கும், ஒவ்வொரு டைப் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன எடுக்கணும் எப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தரம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடும். கண்ணுக்கு போட்டிங்கன்னா உங்களோட தோலில் இருக்கிற குட் ஆயில் எல்லாம் வெளியில் வைத்துடும். சிலருக்கு ஃபேஸ் வாஷ்னா கூட்டாளி ஒரு ஆள்கிட்ட போய் ரூமில் அரிக்காண்டு சொன்னால் அள்ளி ஊற்றி அரைவாசிக்கு முகத்துக்குள்ள எடுத்து பூசினீங்கன்னா உங்களோட முகத்தில் இருக்கிற அரைவாசி எல்லா ஒயிலும் போயிடும். அது சரியாக வாரத்துக்கு ஒரு கிழமை ஆகும் உங்களுக்கு. அதே விட 4-5 தரம் முகங்களொரு நேரம் எல்லாம் ஃபேஸ் முகத்துக்கு இதை பாவிக்க வேணாம். 2 டைம்ஸ், காலையில் உண்டு, இரவைக்கு உண்டு. நான் அநேகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 ட்ராப் அல்லது 2 or 3 ட்ராப்ஸ் எடுத்தீங்கன்னா காணும் உங்களுக்கு, அது மட்டும் காணும். அதை எடுத்து ஃபேஸுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி உடனே கழுவுங்க. சில ஃபேஸ் வாஷ்கள் இருக்குது, வைட்னிங் சில ஆக்ஷன் தரக்கூடியதுகள் இருக்கும். அதுகளுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம், இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முகத்துக்கு போட்டுட்டு அப்படியே வச்சுக்கொண்டு திரும்ப வாஷ் பண்ணுங்கன்ட்டு. அது டாக்டர்ஸ் ஐடியாஸோடு செய்யுங்க, சும்மா நீங்கள் செய்ய வேணாம். அது ஒரு பாயிண்ட்.
அது போட்டது பிறகு உங்களோட தோல் வந்து நாம் வாழ்கிறது மிச்சம் வறட்சியான ஹாட்டான கண்ட்ரி. அதில் ஈவன் நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்குள்ள கட்டும் குளிரான இடத்துலையும் இதே பிரச்சனை இருக்கும். தோல் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், ட்ரை ஆனாலே அடுத்த பிரச்சனை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆகவே என்ன செய்யுங்க, இதில் முகத்துக்கு வந்து ட்ரைனஸை போக்குறதுக்கு மிச்சம் நல்ல மாய்ஸ்சரைசரான போட்டிங்கன்னா உங்கள் முகம் பள்ளே அழகாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் அழகு சாதன பொருள் அல்ல, உங்களுக்கு தோலுக்கு ஒரு 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 ஈரழிப்பு தன்மையை தரக்கூடியது. அதில் எத்தனையோ வகை இருக்குது, நல்ல குட் வெரைட்டிஸ், நல்லது வாங்க. சும்மா சீப்பானது வாங்குறேன்னு சொல்லி என்னையோ பேர் ஊர் இல்லாத போட்டு மொத்த கெடுத்துடப்படா. அடுத்ததுக்கு மேலால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், சூரிய ஒளியால் தான் அநேக மனாக்களுக்கு முகத்தில் கருப்பு புள்ளிகள் இதுகள் பார்க்குறதுக்கு சுருக்கங்கள். மற்றது என்ன நடக்குமாட்டா, நீங்கள் அடிக்கடி ஒரே வெயிலில் போயிட்டு இருக்கீங்க, மோட்டர் சைக்கிள் ஓடிக்கொண்டு இருக்கீங்க, இல்லாடி நடந்து கொண்டு போகிறீங்க, அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம், சூரியன்லேருந்து வர்ற யூவி ரேடியேஷன் என்ற சாமான் இருக்குது, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன். அது முகத்துக்குள்ளே போய் அதில் ஏஎன் பிஎன்ட்டு 2 வகை இருக்குது. அது 2 தோலுக்குள்ளே போய் டேமேஜ் பண்ணும். கண்ணுக்கு நேரம் அதில் விட்டுருந்தா உங்களுக்கு வயசு எத்தனை கேட்டால் 30 சொல்லுவீங்க. அங்கே பார்த்து முகத்தில் பெரிய சுருக்கங்கள் எல்லாம் தொங்கி கொண்டு இருக்கு. எங்கள்கிட்ட வருவாங்க, நேமா ட்ரீட்மெண்ட் நாங்கள் ட்ரீட் பண்ண உடனே நாங்கள் சொல்லிவிடுவோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீன்ண்டா என்ன செய்யமாட்டா, நீங்கள் இந்த தோலை போட்ட உடனே இந்த சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணின உடனே சூரியன்லேருந்து வர கதிர் வந்து இதில் பட்டு தெறிக்கும். நம்ம ஒரு கண்ணாடி எண்ணெய் போட்டோன்னு என்ன செய்யும், அதில் பட்டு தெறிக்கிற மாதிரி அப்படி தெறிச்சிடும். ஆகவே அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு லேசாக இதில் உள்ளுக்கு போய் இந்த யூவி ரேடியேஷன் எதுவும் செய்யாது. அது ஒரு விஷயம். மற்றது சில நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அவரை தோல் ஏதாவது இருக்கிறது டேமேஜிங்காக கொஞ்சம் வயசு போகுதான்னு பார்த்து அதுக்குரிய க்ரீம்ஸ்கள் இருக்குது, நைட்டுக்கு பாவிக்கக்கூடிய. சும்மா நைட் க்ரீம் அவன் விற்கிறது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மொத்த கெடுக்காமல் நீங்கள் ஒன்றுமே அப்படி ஒன்று தெரியாண்டா நீங்கள் பேசாமல் சும்மா இருந்துருங்க. இது போட்டு இது 2ஐயும் போட்டு இந்த 3ஓட நீங்கள் பேசாமல் இருங்க. அல்லது நைட்டுக்கு ஸ்பெஷலாண்டா இது கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்லதோண்டு எடுத்து அதுக்குரியதை போட்டுக்கொள்ளுங்க. போட்டிங்கண்டா இப்போ உதாரணமாக நல்ல ப்ராடக்ட் இப்போ மெனடிகள் அது இதெல்லாம் ட்ரைபெப்டைடு ஒரு ட்ரைபெப்டைடு பிராண்ட் இல்லை, அந்த பொருள் ஒன்று இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ற அடுத்த ஒரு லெவல் உண்டு. அதை போட்டோடனே கொலாஜன் வந்து எங்களோட தோலில் வந்து குறைகிறதால தான் சுருக்கங்கள் தொங்குற அப்படி இருக்கும். இது போட்டோடனே இது உள்ளுக்கு போய் என்ன செய்யும், ட்ரைபைப் மற்றது சினையில் அந்த இதிலிருந்து நத்தையிலேருந்து வர சீரம் வேறு பேரில் கணக்க பிராண்ட் நேமில் அதெல்லாம் இருக்குது. அதுகள் அப்படி வேறு அவரவருக்கு உரியதை போடுங்க, உங்களுக்கு தேவையில்லாத நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டாம், அப்படியே போட்டுக்கொள்ளணும். அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க செய்து கொள்வாங்க. எப்படின்னு சொன்னால், எங்களை போல் கன்சல்டன்ஸ்ட்டு அவங்க வருவாங்க, அநேகமான செலிப்ரிட்டிஸ் நீங்கள் என்ன பார்க்குறாங்க. வந்தோடனே நாங்கள் அவங்கள ஃபுல் ஸ்கின்னை செக் பண்ணி எக்ஸ்ஃபோலியேஷன் செய்வோம். ஒரு ஃபீலிங் உண்டு, அவங்களுக்கு உரிய ஃபீலிங்ஸ் எத்தனையோ வகையான ஃபீலிங் இருக்குது. அதை போட்டு அது ஒரு வகையான இது ஒன்று இருக்குது, தாவரங்கள்லேருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான ஒரு ஆசிட்னு சொல்லலாம். அதை முகத்தில் முழுக்க மிக பத்திரமாக போட்டு அதை வெளியில் இருக்கிற அந்த இறந்த கலங்கள் எல்லாத்தையும் அகற்றி எடுத்தோடனே நல்ல பளீரென முகம் வரும். மற்றது அதுக்கு மேலே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் நாங்கள் வேறு சீரங்கள் அதில் போட்டுட்டோன்னே அவங்களுக்கு அது சாதாரண ஒரு மாத்தைக்கு ஒரு தரம் அவங்க எப்படியும் இதை செய்வாங்க. அடுத்தது சில நேரத்தில் முகத்தில் இன்னும் ஒன்று எப்படின்னா சில புள்ளிகள் கொஞ்சம் சுருக்கம் அப்படி இருக்கிறது. அதில் முகம் எனக்கு நல்ல கவர்ச்சியாக வேணும் இப்படிங்கிறதுல லேட்டஸ்ட்டாக வேர்ல்டில் இப்போ இருக்கிறது ஒரு சாமான் சொல்கிறது வெம்ஃபேர்ண்டா என்ன வவ்வால சொல்கிறேன். வெம்ஃபேர் வந்து ரெகுலர் படங்களை போட்டிருப்போம், VAMPIRE வெம்ஃபேர் ஃபேஷியல்னு சொல்கிறது. இதில் 3 சாமான் இருக்குது. இது ஒரு வெரி பாப்புலர். நான் வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேயும் பார்த்தேன். உதாரணமாக ஹாலிவுட் பாலிவுட் எல்லாத்துலேயும் வெரி பாப்புலர் நடிகை. அதை என்ன செய்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சீனி இருக்கா, நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கணும். பாடியில் சீனி வருத்தங்கள் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அதுகளையும் செக் பண்ணி அதுலேயும் வந்து உங்களோட பிளட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பிளட்டை நாங்கள் எடுத்து அந்த பிளட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். PRP என்று, அதாவது உங்களுக்கு மிக முக்கியமான பொருள் இப்போ PRP என்ன பிளேட்லெட் ரிச் அந்த பிளாஸ்மான்னு சொல்கிறோம். அதை எடுத்து ஃபஸ்ட்டாக ஒரு கெமிக்கல் பீலிங்கோடு செய்துட்டு அதுக்கு மேலால் அதுக்கு மேலால் இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கொண்டு விடுவோம் நாங்கள். இதில் PRPயில் எடுத்தது முகத்தை வந்து இன்ஜெக்ஷன் நோகாது, அது வெறி மிச்சம் தைனி. இதில் முகத்தை வந்து விறக்க வச்சு ஒன்றும் செய்யலாம் என்று முழுக்க போட்டுட்டு பிறகு அதுக்கு மேலால் டெர்மரோலாஸ்ன்ட் இருக்குது, அதையும் இதை போட்டுட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத்தைக்கு ஒரு தரமாக அப்படி செய்துட்டு வர அந்த முகம் வந்து சாதாரணமாக வயசையே குறைச்சிட்ரும், வயசையை குறைஞ்சி. ஆகவே இவ்வாறான விஷயங்கள் செய்கிறதால தான் அவங்க வந்து இப்படி என்றால் மிக அழகாகவும் இதனாகவும் இருக்கிறார். ஆகவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் கொஞ்சம் செய்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை நாங்கள் அனுசரித்திருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து
நீங்கள் எப்போதும் இளமையான ஆக்களாகவும் எப்பயும் உங்களோட முகம் பொலிவாகவும் இருக்கும். நிச்சயமாக இது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது, உங்களுடைய அழகை பராமரித்துக் கொள்ள அல்லது அழகு தொடர்பான எதிரும் சந்தேகங்கள் இருக்கின்ற பொழுது நான் டாக்டருடைய இலக்கத்தை தருகின்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 071 847 68 98 071 847 847 6898 6898 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி இந்த அழகலை தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் அதை தருகிறோம். விஷயமாக இந்த பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு இந்த யூடியூப் ஊடாக நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்களே டாக்டர்? ஆமாம். அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா எங்களோட யூடியூப், என் பர்சனல் யூடியூப் இருக்குது. அதிலே வேணுமெண்டா நீங்கள் டாக்டர் ரியாஸ் மஜீத் என்று போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்களா என்ன யூடியூபுக்குள்ளே நீங்கள் வரையலும். அதில் கிட்டத்தட்ட 300 சொச்சம் வீடியோஸ் இருக்குது. உலகம் முழுக்க 95,000 அரௌண்ட் 94,000 சொச்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ இருக்காங்க என்னோட. அவங்க நிறைய பேர் நன்மை அடைஞ்சு ஒரே எனக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இருப்பாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்யணும், திடீர்னு இது வந்தால் என்ன இது, மற்றது அழகு சம்பந்தப்பட்டவங்க நிறைய இதுகள் போட்டிருக்கோம். வீட்டில் செய்யக்கூடிய என்னென்ன ஃபேஸ் மாஸ்க்குகள் செய்யலாம், இவ்வாறு இப்போ விட்டமின் சிக்குரியது, இப்போ கேரட் இருக்குது, கேரட் ஃப்ரூட் லேசான சாப்பாடு, அதெல்லாம் என்னென்ன நன்மை இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட் நைட்டு இந்த வீடியோ கொண்டு போகுது எப்படி அந்த முகத்தில் கரும்புள்ளிகள் அப்படி இப்படி இருக்கிறார்கள் பெர்மனண்ட்டாக இவ்வாறு இதை செய்து கொள்ளலாம் என்று சம்பந்தமாக. இது முகப்பரு டாக்டர், அது தொடர்ச்சியாக நிறைய நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை. இந்த கட்டிழமை பருவத்தின் முதற்கொண்டு வருகின்ற முகப்பரு தொடர்ந்து கொண்டே இருக்கிறப்போ அதுக்கு என்ன முக்கியமான ட்ரீட்மெண்ட் டாக்டர்? நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால் முகப்பருன்றது இந்த இளம் பருவத்திலிருந்து நாங்கள் இந்த வயதுக்கு வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலாக இதில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து எங்களை ஹோமோனல் சேஞ்சஸஸ் நடந்து கொண்டு போகும். எங்களுக்கு அந்த ஹோமோனல் சேஞ்சஸ் நடக்கக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், சிலருக்கு ஆண்களுக்குரிய ஆண்ட்ரோஜீனிக் ஹோமோன்ஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். அது ஆண்கள் பெண்கள்லையும் இருக்குது, ரெண்டுலேயும் ஆண் தன்மைக்குரியது. அந்த ஆண் தன்மைக்குரிய அந்த ஹோமோன் சில பொம்பளை கூடுதலாக இருக்கக்குள்ள அவங்களுக்கு கூடுதலாக இது அந்த வியர்வை சுரப்பிகள் இருக்குது தான். வியர்வை சுரப்பி அல்ல, வியர்வை இந்த நெய் சுரப்பி என்று சொல்கிறோம் நாங்கள். இந்த முடி இப்படி இருக்குது தானே, இந்த முடி இப்படி வருதானே, அதோடு சேர்த்த மாதிரி இந்த சுரப்பியும் வேறு சுரந்து கொண்டு இருக்கும். அதிலிருந்து கூடுதலாக சுரந்தோடனே அவங்க ஒயிலி ஃபேஸ் மாதிரி இருப்பாங்க. அதிலிருந்து இந்த சுரக்கிற அந்த துவாரம் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த வெளியில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாம் போய் அதில் பிளாக் பண்ணின உடனே அது டக்குன்னு அது நாங்கள் சொல்லுவோம் ஒயிட் ஹெட்ன்னு சொல்லுவோம். வெள்ளை புள்ளி மாதிரி ஃபஸ்ட்டுக்கு தொடங்கும். இல்லாட்டி சிலர் என்ன செய்வாங்க, உள்ள க்ரீம் எல்லாம் சும்மா அழகு ஆக்குறது, யங் ஏஜ் ஆகல அதை இதை பூசின உடனே அந்த துவாரத்தை இதுகளெல்லாம் அடைச்சி விடும். அடைச்சி விட்ட உடனே என்ன நடக்க மாட்டேன் சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலாக அதுகள் வந்து ஒயிட் ஹெட்டாக இருந்து பிறகு அந்த ஒயிட் ஹெட் பெருசாகக்குள்ள அது வெடிக்க பார்த்த உடனே இந்த காற்றோட ஆக்சிஜனோட தொடர்புபட்டோடனே அது பிளாக்காக மாறும். அதுதான் சொல்லலாம் பிளாக் ஹெட்ஸ் என்ற. மூக்கில் நல்ல வேற ஆக்களுக்கு விளங்கும், இதில் மூக்கில் கருப்போ இதில் எல்லாம் கருப்பாக வரும். பிறகு இதில் என்ன நடக்க மாட்டேன், அடுத்தது இதை சுற்றி வர இவங்க என்ன செய்வாங்கண்டா ஒரே கையை தொட்டுறதும் இதில் வேலை பார்த்து கொண்டே இருப்பாங்க. மற்றது முகத்திலேயும் இவங்க கொண்டு போய் சேர்க்குறதுலேயும் சில வகையான பாக்டீரியா இருக்குது இதை உண்டாக்கக்கூடியது. அவரும் இதோட சேர்ந்து என்ன செய்வாருன்னா பெரிய பொக்கோளம் ஆக்கிட்டுரும். அதுதானே இந்த பெரிய இதாக ஆகிறது. சிலருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும். சிலருக்கு வந்து எப்படின்னா இதோட பொக்கோளம் வெளியிலே வந்துடும், சிலருக்கு உள்ளுக்கே அப்படியே போயிடும், அது வெளியில் வராமல். அது நாங்கள் அப்படி சிஸ்டன்ட்டு சொல்கிறோம் அல்லது நொடியூல்ஸ்ன்னு சொல்கிறோம். அது டேஞ்சரஸ். அது போயிட்டுன்னா உள்ளுக்கு பெரிய தழும்புகளாக அவங்களுக்கு இருக்கும். அதை குத்தி எடுத்துடணும். எங்களுக்கு இப்படியான தழும்பு இருக்கிறாக்கள் சில நேரம் ஒரு 20 வயசு 25 24 வயசு வரக்குள்ள அது லேடிஸுக்கு இருந்தால், ஆம்பளைகளுக்கு இருந்தால், பொம்பளைகளுக்கு இருந்தால் ஒரு கல்யாணம் அந்த இது போக்குள்ள இது அவங்களோட லைஃபே குழப்பி விட்டுரும். அவங்க கட்டும் டிப்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. வந்துட்டு இது வந்து எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ் மாதிரி எல்லாம் காட்டினோடனே அது அறவே அதுங்க எந்த க்ரீமுக்கும் அதை செய்யலை. பிறகு எங்களுக்கு நாங்கள் எங்களோட இதில் வந்து சர்ஜிக்கலி நாங்கள் வந்து இதை முகத்தை அனஸ்தடைஸ் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக செஞ்ச உடனே அது உள்ளுக்கு போயிருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் வெளியில் எடுத்துட்டுருவோம். வெளியில் எடுத்துட்டோடனே பழைய மாதிரிக்கு அவங்க வந்துடுவாங்க. அது பேபி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். நாங்கள் கலரும் அதே மாதிரி எடுத்துட்டுருவோம். எப்படி இதில் கருப்பாகவும் போயிருக்கும். அந்த முகம் வந்து எப்படி பிளாக்காக இருக்கும். அவங்களோட உள்ளுக்கு இருக்கிற நிறத்தை பார்த்தா உள்ளுக்கு இருக்கிற நிறமும் வெளியில் இருக்கிற நிறமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முகம் வந்து கட்டு மோசம், அவங்க ஷர்ட்டை கலத்தினோடனே உள்ளுக்கு வந்து பியூட்டிஃபுல் கலர். பிறகு நாங்கள் இது செய்தும் போது எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்க அப்படியே வந்துடுவாங்க. அதில் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இருக்குது. எங்களுக்கு கடும் சந்தோஷம் என்னென்னா
எத்தனை கிட்டல 35-40 போய் சில ஆம்பளைகளுக்கு கல்யாணமே நடக்காம இருக்கும். வந்து அவங்க சொல்கிறது நீங்கள் பாருங்கள் சார், நல்ல நான் எவ்வளோ சம்பளம் எடுக்கேன் எட்டு ப்ரப்போசல் வந்ததில் எல்லாம் உடஞ்சே போகுது, இது என்ன செய்யலாமல். நான் சில இந்த கிட்டடியில் 2-3 பேர் கல்யாணம் முடிச்சு எனக்கு வந்து முதலாவது காடை கொண்டாந்து என் காலில் வச்சு கும்பிட்டு நான் என்னையாண்டு நான் கடவுள் இல்லை எங்களோட ரிலீஜன் படி கும்பிட்றலன்னு. இல்லை சார், நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி இது இல்லாட்டி எனக்கு எத்தனையோ நான் விடப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் ஐ மேட் த பர்சன் ஒரு கணக்கு வேலை நான் செஞ்சேன். என்னென்னா அவரை கான்ஃபிடென்ட்டை பில் பண்ணினேன். அவர் செஞ்சேன் நமக்கு நீ ஒரு வாழ்க்கையே இல்லைண்டு அவர் பில் பண்ணி அவரை சரியாக்கி அவரை நல்லா கம்யூனிகேட் பண்ணி மற்ற முடியலையுமா ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கு நான் பிஆர்பியால் முடி செய்தேன். அதை நீங்கள் இன்னும் மட்டும் இருக்கப்படின்ற லேட்டஸ்ட் மாடர்ன் இதில் இருக்கிறது. அந்த இதில் உள்ளுக்கு சில ஃபோட்டோகிராஃபி இருக்கிறேன், அதெல்லாம் காட்டையில் இதில் அவரை பர்சனல்ன்றதால் கிட்ட நேற்று நான் செஞ்சுருக்கேன் கேஸ் உண்டு, அது கொஞ்சம் கேஸ் உண்டு. அந்த பையன் 22 வயசு. அவன் வந்து ஹீஸ் ஃப்ரம் காத்தாங்குடி ஏரியா, பர்டிகுலர் ஏரியா. அவங்களோட இங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த பிள்ளை ஒரே ஒரு பையன் நல்ல இது அழகான நல்ல டால் பியூட்டிஃபுல் கை ஃபுல்லாக தட்டை அந்த 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 வயசில் தட்டனக்குள்ளே என்ன செய்யும். பிறகு அந்த பையன் என்னட்டு அவர் கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாமே யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க யோசிச்சிக்காங்க இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது. அங்கே உள்ள இந்த எண்ணெய் எல்லார்டையும் காட்டி முடிச்சிட்டாங்க 5-6 வருஷமாக. பிறகு நான் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு நான் சொன்னேன் அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தது பிறகு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகி நான் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பையன் என்ன சொன்னால் கொஞ்சம் தட்டை அடிக்க எழுமாண்டோம் சார் நான் செய்கிறேன், அது பிரச்சனை இல்லைன்றார். எப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணது. அவர் அடிச்சுட்டு வந்தார். பிறகு நான் செகண்ட் அண்ட் தேர்டை நான் செஞ்சுட்டு பிறகு இந்த பையன் பாரா இருந்துண்டு எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு. இப்போ 6 டைம் செய்யணும் அப்போ அது சரி கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு ஐயோ இந்த பையனுக்கு எவ்வளோத்த அந்த பிரச்சனை இருந்துன்னு எனக்கு கண்டுபிடிக்கல. அந்த ஹோல் ஏரியா அழகாக அப்படியே அப்படியே வளர்ந்துருந்தது முழுதும் அப்படியே ஒரே சைஸுக்கு அந்த அந்த இதுகளில் இருக்க ஒரே மாதிரி அழகாக இருந்தது. பிறகு நான் வந்து ஹோல் ஏரியாவை நான் கவர் பண்ணேன். மற்ற எனக்கு பழைய ஃபோட்டோகிராஃபை நான் தேடி பார்த்தேன் அது என்ன இதில் இருந்து. மற்றது அவருக்கு இந்த ஏரியாவில் நான் இருந்தேன்னா அந்த ஏரியாவுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்தேன். ஸோ அதை என்னென்னு கேட்டேன், அவங்களோட தாய்க்கு இல்லைன்னு ஹாப்பினஸ் இது அந்த பையனுக்கு. நான் சொன்னேன் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க, இடையில விட்றாங்க. ஏன்னா இப்போ ஃபோர்த்துக்கு நான் செஞ்சேன் நேற்று வந்து 6-7 எல்லாம் 6 டைம்ஸ் 6 வரையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. லைஃப் லாங்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும், ஒரு நாளும் கொட்டுப்படாது. பட் இதுக்கு முதல் நாங்கள் செய்கிறோம் இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறேன். அது வெரி எக்ஸ்பென்சிவ். அது முதல் வந்து இது நான் என்ன சொல்கிறது அதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணும், குறைஞ்சது 2-3 லட்சம் ரூபா செலவழிக்கணும் ஒரு தரம் செய்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. பிபிஆர்பி வந்து எங்களோட இதில் நாங்கள் செய்கிறதில்ல கொஞ்சம் நாங்கள் 7 மணி மட்டும் க்ராஸ் காட்டிங் மற்ற இடத்துல செய்து பீப்புள் ஆர் கெட்டிங். எங்களுக்கு இருக்கிற பெரிய ஹாப்பினஸ் வந்து தி பீப்புள் ஆர் ஸோ ஹாப்பி. அவங்களோட இதை விஷ் பண்ணுறதும் எங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுறதும் அவங்க கொண்டாடுற எங்களுக்கு இது ப்ரைவேட் செக்டரில் நாங்கள் செய்தாலும் எங்களுக்கு கொண்டு வர ப்ரெசென்ட்டை பார்த்தாலே எங்களுக்கு நாங்கள் சண்டையை பிடிச்சி கொண்டிருக்கீங்க, ஏன் இதை கொண்டாந்தீங்க எங்களை பே பண்ணுறீங்க தானே. அந்த அளவுக்கு த பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி அண்ட் தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. நிச்சயமாக டாக்டர், இந்த பையன் அந்த காத்தாங்குடியிலேருந்து வந்த தம்பிக்கு மட்டும் இல்லை, அந்த சகோதரருக்கு மாத்திரமல்ல நிறைய சகோதரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நிறைய சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றவர்கள் அல்லது சின்ன சின்ன இந்த அழகு தொடர்பான பிரச்சனைகளூடாக திருமணம் தடையாகி போனது இப்படியான பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள் அல்லது இந்த அழகு என்கின்ற ஒரு விடயம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதன் பின்னதாக இந்த மனநிலை மனத்தில் இருக்கின்ற அந்த உறுதியும் பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகள் இவர்களுக்காக அல்லது தன்னுடைய அழகை பராமரித்து பேணி பாதுகாக்க வேண்டும் என ஆசைப்படுகின்ற உங்களுக்காக நான் டாக்டருடைய இலக்கத்தை தருகின்றேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 071-847-6898 071-847-6898 என்ற இலக்கத்தினூடாக டாக்டர் ரியாஸ் மஜீத் அவரோடு இணைந்து இந்த அழகுகள் தொடர்பான சந்தேகத்துக்கான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கடமையாற்றிய விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரியாஸ் மஜீத் அவர்களுக்கு நாங்கள் நேத்ரா நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி, தேங்க்யூ. இரண்டாவது பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக சிறு இடைவேளை.